ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலே உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலை தியானத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். இதற்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். அவர்களும் தேவனுக்காக வேலை செய்கிறார்கள். நாம் உங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும், ஒருவேளை நீங்கள் நன்றாக படித்தவர்களாக இருந்தால் கடவுளுக்கால் எப்படிப்பட்ட முறைகளில் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம் என்பதை நீங்கள் யோசியுங்கள். கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்திலே உங்களை நிறுத்துவாராக. இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் அற்புதமான காரியங்களை தேடுவதும் பெறுவதுமே ஆழமான வல்லமையான ஆவிக்குரிய வாழ்க்கை என சில நேரத்தில் என்றாங்க. அநேகர் தங்களின் வாழ்க்கை தேவைகளை கேட்டு ஜெபிப்பதையும் அதற்காக கர்த்தரை விசுவாசிப்பதுமே முழு ஆவிக்குரிய அனுபவமாக கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருடைய நித்திய நோக்கை மையமாக கொள்ளாமலும் அவருடைய சத்திய நெறிகளின்படி வாழ்ந்து கனி கொடுப்பதை முக்கியமாக கொள்ளாமலும் போகும்போது அந்த வாழ்க்கை தேவ உறவில் நிலைத்திருக்க இயலாது. சரீர பிரகாரமான தேவைகளை தேடுவதிலேயே நம்முடைய இறை வாழ்க்கை முழு மூச்சாக இருக்கும்போது ஆண்டவரோடு ஐக்கியத்தில் தொடர்வது இயலாத காரியம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை கருத்துடன் தியானித்தால் ஆழமான சத்தியங்கள் விளங்கும். அங்கே 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு இயேசு போஜனம் கொடுக்கிறார். உடனே மக்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். மறுபடியும் இதே போன்ற ஒரு அற்புதத்திற்காக அவரை ஆவலோடு தேடினார்கள். ஆனால் அவரோ மறுபடியும் ஒரு அற்புதத்தையும் செய்ய விரும்பவில்லை. அதற்கு பதிலாக உலக பிரகாரமான உணவை அல்ல, நித்திய வாழ்விற்கு தேவையான உணவை தேடுங்கள் என்று போதிக்க துவங்கினார். தம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையை விளக்கினார். நித்திய வாழ்விற்கு அவசியமான உபதேசங்களை அவர் போதித்தார். ஆனால் மக்களுக்கு அது சரியாக விளங்கல. அவரை பின்பற்றுகிற சீஷர்களுக்கும் விளங்கல. அவர்கள் அது போன்ற போதனைகளை விரும்பவும் இல்லை. அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அற்புதமான செயல்கள் மட்டுமே. எனவே ஆயிரக்கணக்கில் பின்பற்றியவர்கள் பின்வாங்கி போனார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் அவரை பின்பற்ற மாட்டீர்களா? யோசித்து பாருங்கள். முதலாவது, நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையானது ஆத்தும ரட்சிப்பு. சில நேரங்களிலே உலக பிரகாரமான ஒரு தேடல் வரும்போது அது உங்களுக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் எப்பொழுதுமே இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்குள்ளே அவர் வாழ்கிறார் என்கிற வார்த்தைகளை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொண்டு வாழுங்கள். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நோக்கமெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மையமாக கொண்டுள்ளது. எனவே ஒரு நிலைவரமான மனதுடன் இயேசுவின் பாதையில் அவர்களால் தொடர்ந்து செல்ல இயலவில்லை. ஏனென்றால் அவர்களின் இதயம் இயேசுவின் நித்திய வாழ்வின் போதனைகளால் சரியாக ஈர்க்கப்படவில்லை. ஆம், இயேசு அற்புதம் செய்வது உண்மை. ஆனாலும் அவருடைய அடுத்த படி அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை கை கொண்டு வாழ்வதாகும். ஆனால் உலக பிரகாரமான நன்மைகளையே எதிர்பார்ப்பவர்கள் கொஞ்ச நாள் மட்டுமே நிலைத்திருப்பார்கள். உண்மையான உபதேசங்களை கேட்க மனதின்றி பின்வாங்கி போவார்கள். அங்கே மிஞ்சுவது நீரே போதும் என்று வந்த சீடர்கள் மட்டுமே. நீங்கள் அதில் ஒரு சீடரா என்பதை யோசியுங்கள். நீர் மாத்திரம் போதும், பாடல் மாத்திரம் நம்ம பாடுகிறோமே, நீர் மாத்திரம் போதும்னு வெறும் பாடல் தானா? ஆகினால்தான் அவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவர்களெல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் தேடுவதெல்லாம் அவரையே, அவருடைய அன்பை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய தாழ்மையை, அவருடைய நீதியை, அவருடைய உண்மையை, அவருடைய சத்தியத்தை தேடுவோம், ஜெயம் எடுப்போம். நம்முடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய தேவைகளை சந்திப்பார். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்கள், அவருடைய தொடுதலை நீங்கள் அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஆண்டவரை துதியுங்கள். நீங்க தனியே அல்ல, அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.